أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, கணிதக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேருதவியால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்திலே பெண்களுக்கான அந்த ரைட்ஸ் ஆஃப் விமன் சொல்வார்கள். பெண்களுக்கான அந்த உரிமைகளை வழங்கிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாத்தை தவிர வேறொரு கொள்கை இருக்க முடியாது. இஸ்லாம் தான் பெண்களுக்கான அந்த சரியான உரிமைகளை கொடுத்த மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய அந்த நபித்துவத்துக்கு முன்னால் உள்ள காலம் என்பது வரலாற்றை நாங்கள் படித்து பார்த்தால் இருண்ட காலம் என்று சொல்வார்கள். அதாவது ஜாஹிலியா காலம். இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு கரை படிந்த வரலாற்றை கொண்ட ஒரு உலகம்தான் அந்த ஜாஹிலியா காலம் என்பது. மௌட்டிக சிந்தனைகளும் அறியாமையும் நிறைந்திருந்த ஒரு காலம். அந்த காலத்திலே பெண்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. பெண்கள் என்பவர்கள் வெறுமனே போக பொருளாக அல்லது தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு இயந்திரமாக, உரிமையற்ற ஒரு சமூகமாக, இன்னும் சொல்ல போனால் பெண்கள் என்பவர்கள் இழிவாக்கப்பட்ட ஒரு காலம். பெண்களுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லாத ஒரு காலம். பெண் பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைகளை உயிரோடு குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காலம் அது. அவ்வளவு பயங்கரமான, மிக மோசமான ஒரு சமூகம் வாழ்ந்த காலம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக இந்த உலகத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட காலம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு இஸ்லாத்தினுடைய அந்த ஆரம்ப வருகையின் பொழுது சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நாங்கள் ஜாஹிலியா காலத்திலே யா ரசூலல்லாஹ் இப்படி எல்லாம் இருந்தோம் என்று சொல்வார்கள். ஜாஹிலியா காலத்தில் இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்கின்ற பொழுதுதான் இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்வார்கள். அந்த காலத்திலே ஒரு மனிதன் தான் பெற்றெடுத்த குழந்தை பெண் பிள்ளை என்பதற்காக வேண்டி அது தனக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தும் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த பெண் பிள்ளையை எப்படியோ கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அதை பாலைவனத்திலே சென்று பாலைவனத்திலே குழி தோண்டி அந்த குழந்தையை அதிலே இறக்கி விடுவான். அந்த குழந்தை அலறும், தந்தையே என்று அழைக்கும். அந்த சந்தர்ப்பத்திலே அவங்களோட உள்ளமெல்லாம் அப்படியே கல் நெஞ்சமாக மாறும். தந்தையே என்று அழைக்கின்ற பொழுது மண்ணை அதன் மேலால் போட்டு உயிரோடு
புதைத்தார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் அழுத வரலாறுகளை பார்க்கிறோம். இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது. அதனால்தான் நாளை மறுமை நாளையிலே குழந்தைகள் எழுப்பப்படுவார்கள். அந்த சிறு குழந்தைகளிடத்தில் அந்த கேள்விகள் கேட்கப்படும். குழந்தைகள் கேட்குமாம், ஏன் எங்களை உயிரோடு புதைத்தீர்கள்? அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அளவுக்கு பெண்களுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் இருந்த அந்த காலத்திலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய கொள்கையை கொண்டு வந்து, பெண்கள் என்றால் யார், அவர்களுக்கும் இஸ்லாத்திலே பங்குண்டு, அவர்களுக்கும் கல்வி உரிமை உண்டு, அவர்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே சொத்து பங்கீடு உண்டு, அவர்களும் ஒரு உரிமை பெற்ற ஒரு சமூகம் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் அடிமைகளாக பார்க்கப்படக்கூடாது, அவர்களும் சுதந்திரமானவர்கள் தான் என்கின்ற அந்த பிரகடனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியிலே விதைத்தார்கள். அதனால்தான் இன்று வரைக்கும் நாங்கள் இஸ்லாமியர்கள் பெண்கள் கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்திலே வேற எந்த ஒரு மதத்திலும் வழங்கப்படாத உரிமைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆகவே இஸ்லாம் ஒரு கண்ணியமான ஒரு மார்க்கம், பெண்களுக்கு என்று உரிமைகளை நிறைய தந்த ஒரு மார்க்கம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. அத்துன்யா மதாஉன் கைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகம் என்பதே ஒரு பொருள், அதாவது பொருள் செல்வம். உலகம் என்பது ஒரு மதா, ஒரு பொருள் செல்வங்கள் நிறைந்த ஒரு இடம். இந்த செல்வங்களில் மிக சிறந்த செல்வம், ஒரு பெஸ்டான ஒரு பொருளாதாரம் என்று சொல்வதாக இருந்தால் சாலிஹான பெண்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார். யாருக்கு? அல் மர்ஆன் மட்டும் சொல்லல, அஸ்ஸாலிஹான் சேர்த்து சொல்றாங்க. சாலிஹான பெண்கள், அவர்கள் இந்த உலகத்தின் மிகப்பெரிய மதிப்புமிக்க சொத்துகள். அப்ப உலகத்திலேயே சிறந்த ஒரு பெஸ்டான ஒரு செல்வம் என்றால் ஒரு பெண் தான். நமக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்குது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு நிஅமா. ஆனால் அதே குழந்தை ஒரு சாலியான குழந்தையாக நமக்கு கிடைத்தால் அது மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால்தான் எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த கண்ணியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பெண்கள் நாளை மறுமையிலே மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துகளை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனிலே எங்களுக்கு தெரியும், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன். மிகப்பெரிய வம்பன் ஃபிரௌனுடைய மனைவியுடைய வரலாற்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய ஒரு வம்பன், தான் தான் ரப் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன், நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன். அன்றைய சமூகத்திலே உள்ள கிபித்திய சமூகத்தை அடிமைப்படுத்தி வாழ்ந்தவன். அவர்களை அடிமைகளாக வைத்து அடக்குமுறையிலே வைத்து வாழ வைத்தவன் தான் இந்த ஃபிரௌன் என்பவன். அவனுடைய அந்த மாளிகையிலேயே அவனுடைய மனைவியாக இருந்து கொண்டே தூய இஸ்லாத்தின் பக்கம் வந்த அவனுடைய மனைவிதான் ஆசியா என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்மணி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அப்படிப்பட்ட அந்த பெண்மணி எப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ, ஃபிரௌனாகிய நீ கடவுள் கிடையாது, உன்னையும் என்னையும் படைத்த ரப்பு ஒருவன் இருக்கிறான் என்று நம்பி அவனை எதிர்த்து நின்றார்களோ, அதிலிருந்து அவர்களுக்கு மிகப்பெரிய கொடுமையை ஃபிரௌன் கொடுத்தான். அப்பதான் இந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்கிறான். ரப்பிபினில்லி ஐந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை, ஒரு மாளிகையை எனக்கு கட்டுவாயாக. இவன் மாளிகை எனக்கு வேணாம் யா அல்லாஹ். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய வரலாறுடைய தலைவன், மிகப்பெரிய ஆட்சி பீடத்தில் இருந்த ஒருவன். எகிப்தினுடைய முழு கண்ட்ரோலும் அவன் கையில் இருக்கிறது. அவ்வளவு பெரிய வல்லரசு தலைவனாக இருந்தும் கூட, அவனுடைய அந்த பேலஸில் இருந்தும் கூட அவைக்கு அது பெரிசாக விளங்கல. அது விளங்கியதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த சுவர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய மாளிகை தான் எனக்கு மிகப்பெரியது என்று நம்பினார்கள். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், பிராக்டிக்கல் லைஃப்ல இன்னைக்கு நாங்க வாழ்ற ஒரு வாழ்க்கையில சாதாரண அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நாங்க மார்க்கத்தை விட்டு கொடுக்கிறோம். சாதாரண சின்ன சின்ன பொருளாதார வளர்ச்சிக்காக, பொருளாதார சுகத்துக்காக, கணவனுடைய சுகத்துக்காக, தந்தையுடைய சுகத்துக்காக,
இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்ப இன்பங்களுக்காக மார்க்கத்தை நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு சுவண்டியான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. எல்லா வளமும் கையில் இருக்கிறது, கையை நீட்டினால் போதும் எல்லாம் நடக்கும், அந்த அளவுக்குள்ள வளம் இருக்கிறது. ஏன் ஃபிரௌனுடைய மனைவி அவையும் பெரிய ஒரு அரசன், இவன் அரசன் என்றால் அவ அரசி. அவ்வளவு பெரிய ஒரு இடத்தில் இருந்து கொண்டும் ஃபிரௌனை எதிர்த்து, நீ கடவுள் கிடையாது, உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது, உன்னையும் என்னையும் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவனை மாத்திரம்தான் நான் வணங்குவேன் என்று வந்தவுடன் தான் அவ்வளவு பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பெரிய நோவினை செய்தான். அல்லாஹ் இடத்துல அவர்களுக்கு துவா கேட்டது, யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்துல மாளிகை தா, இங்க வேணாம் எனக்கு. வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ் இந்த ஃபிர்அவுனிடமிருந்தும் அவன் சார்ந்தவர்கள் இருந்தும் என்னை பாதுகாத்திரு யா அல்லாஹ், இவனுடைய கொடுமைகள் இருந்து என்னை பாதுகாத்திரு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை முன்னுதாரணமா நமக்கு காட்டுகிறான். யாருக்கு? ஈமான் கொண்ட பெண்களுக்கு இந்த ஆசியா அம்மையார் மிகப்பெரிய முன்னுதாரணம். நமக்கெல்லாம் அப்படி அடக்குமுறை கிடையாது. நம்மளை கன் பாயிண்ட்ல வச்சுக்கொண்டு யாருமே ஈமான விடு, இல்லைன்னா உன்னை சூட் பண்ணிடுவேன் சொல்ற காலத்தை நம்ம வாழல. நம்மளை எல்லாம் நம்முடைய வீடுகள்ல நீ இதை செய்யத்தான் வேணும், இனி இதை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ணல. ஆனாலும் நமக்கு எவ்வளவு சந்தர்ப்பம் இருந்தும் அல்லாஹ்வை நாம் சரியாக வணங்க முடியல. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு எங்களுடைய சமூகம், இஸ்லாமிய சமூகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நம்முடைய முடிவுகள் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது? நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அதிகமான முடிவுகள் எதை வைத்து முடிவெடுக்கிறோம்? இன்னைக்கு மார்க்கம் என்பது வெறுமனே ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாறி போன ஒரு காலம். உலகத்தினுடைய அந்த மௌட்டிக சிந்தனைக்கும் அதே போன்று நவீன சிந்தனைகளுக்கும் மாட்டி இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் சீரழிஞ்சு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் இது. மார்க்கம் என்பது அது ஒரு மொடரேஷனாக மாறி இருக்கிற ஒரு காலம். ஒரு காலத்துல அபாயா போடுறாலே பெரிய ஒரு விஷயமாக பார்த்தார். அன்றைய காலத்திலே அபாயா என்றாலே தெரியாது. ஆனால் இன்றைக்கு அபாயாக்களை அணிந்த பெண்களை யாரும் காண முடியாத என்ற அளவு, அணிய முடியாத பெண்களை யாரையும் காண முடியாத என்ற அளவுக்கு இன்றைக்கு எல்லாரும் அபாயோடு இருக்கிறார்கள். எல்லாரும் அபாயா என்பது சர்வசாதாரணம், அந்த அளவுக்கு இருக்கிறது. இன்னைக்கு பயான் நிகழ்ச்சிகளை வச்சா கூட ஒரு காலத்திலே வயது போனவர்கள் தான் பயான் நிகழ்ச்சிக்கே வருவார்கள். அதாவது சாரி உடுத்து வயது போன பெண்மணிகள் முக்காடை அப்படி மறைத்து கொண்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு போவாங்க. என்ன பேசுறோம்னு அவங்களுக்கு தெரியாது, நம்மளும் அவங்கள பார்த்து பேசிட்டு போவோம். கடைசிக்கு அவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, ஏதோ சொன்னாங்க பறக்கத்துக்காண்டி பயானுக்கு போனோம்பாங்க. இப்படி அந்த வயசு போன அந்த பெண்கள் பயான்லே கலந்து கொண்ட ஒரு காலம் போய் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் மாணவர்கள், மாணவிகள், இளம் பெண்கள், தாய்மார்கள் என்று எல்லோரும் இன்னைக்கு பயானிலே கலந்து கொள்கிறார்கள். நிரம்பி வழிகிறது. எந்த இடத்தில் ஒரு பயான் வச்சாலும் இன்னைக்கு பெண்கள் நிறையாத மஜ்லிஸ் கிடையாது. ஆனால் மாற்றம் என்ன நடந்திருக்கிறது? இஸ்லாமிய சமூகத்திலே என்ன மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய வீடுகள் இன்றைக்கு இஸ்லாமிய சூழலுக்குள் மாறி இருக்கிறோமா? இதுதான் இன்னைக்கு ஒரு கொஸ்டனாக இருக்கிறது. எல்லாம் நிறைந்திருக்கிறது, எல்லாம் நடக்கிறது, ஆனால் மாற்றங்கள் என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய ஒரு கவர்மெண்டை நடாத்துகின்ற பொறுப்பு பெண்கள் கையில தான் இருக்கிறது. ஏன்னா நம்ம வீடு என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பார்லிமெண்ட் தான். நம்முடைய வீடு என்பது ஒரு பார்லிமெண்ட். நம்முடைய கணவனை சமாளிக்க வேண்டும், பிள்ளைகளை சமாளிக்க வேண்டும், சகோதர சகோதரிகளை சமாளிக்க வேண்டும், நம்முடைய பேரண்ட்ஸ் பாப்பா உமாவை சமாளிக்கணும், அங்கால கணவன் தரப்புல மாமி மாமா அவங்களோட குடும்பத்தை சமாளிக்கணும். இப்படி நிறைய பிரச்சனைகள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் நடாத்துகின்ற பொறுப்பை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார்கள். நாங்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பு வாய்ந்த ஒரு சக்திகள். ஒரு ஈஸியாக யார் நம்மளை மட்டிட முடியாது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். உங்களிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். உங்களோட கணவனை பத்தி உங்கள்கிட்ட கேள்வி உண்டு, உங்களுடைய பிள்ளைகளை பற்றி உங்களிடத்திலே கேள்வி உண்டு, உங்களுடைய பெற்றோரை பற்றி உள்ள கேள்வி உங்களுக்கு உண்டு. அப்ப இதற்கு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்கான யாப்பும் தெளிவாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அடிப்படையில் தான் அவைகள் இருக்க வேண்டும். அதனால பெண்கள் இஸ்லாமிய சமூகத்திலே
மிகப்பெரிய மாற்றத்துக்கு சொந்தக்காரர்கள். அதாவது ஒரு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லுவார்கள். ஆவதும் பெண்ணால் தான், அழிவதும் பெண்ணால தான். அப்ப ரெண்டுமே அதால் என்றால் ஒரு பெண்ணுடைய அந்த ஆக்கம் என்பது, அந்த பெண்ணுடைய பங்களிப்பு என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமானது. ஆகவே நாங்கள் ஒரு சமூகத்தை உருவாக்குகிற மிகப்பெரிய ஒரு பாரிய பொறுப்பை சுமந்தவர்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதனால நிச்சயமாக எங்களிடத்திலே பெரிய ஒரு பவர் இருக்குது. எங்களுடைய கணவன், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய உறவுகள், ரிலேஷன்ஷிப், இப்படி நிறைய எங்களுக்குள்ளே பல வகையான ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்டை நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த பொறுப்பை பற்றி உள்ள கேள்வி மறுமையில் நமக்கு இருக்குன்னா, நம்ம சாதாரணமா ஏதோ இன்னைக்கு என்ன கறி போலி ஆக்கி போட்டு என்ன சாமிச்சோம், இன்னைக்கு என்ன சாப்பாடு, எழுப்பினோடனே சாப்பாட்டை பத்தி யோசிக்கிறோம். தூங்க போகலையும் அதே நிலைமை, காலையில் எழுப்பினாலும் அதே நிலைமை. இது மட்டுமல்ல நம்முடைய நோக்கம். ஆகவே அல்லாஹு தாலா எங்கள் மீது பொறுப்பு சாட்டிருக்கக்கூடிய அந்த பணியை நாம் சரியாக நிறைவேற்றுகிறோமா என்ற கேள்வி நமக்கு உண்டு. அதனால்தான் பெண்களை பொறுத்தளவிலே அன்றைக்கும் இன்றைக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. உடல் ரீதியாக, உளவியல் ரீதியாக நாம் எல்லோரும் உண்டுதான். பெண்களை பொறுத்தளவிலே அன்றைக்கும் அதே பெண்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் இடத்தால் வித்தியாசப்பட்டிருக்கலாம், மொழியால் வித்தியாசப்பட்டிருக்கலாம், நிறத்தால் வித்தியாசப்பட்டிருக்கலாம். ஒன்றில் அவர்கள் அரபு மொழி பேசக்கூடிய மக்கள், அவர்கள் கொஞ்சம் வெள்ளை நிறமுள்ளவராக இருக்கலாம், இப்படி பல பகுதியை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பெண்கள் என்று வர்ற நேரத்தில் அவர்களுக்கு இயல்பு நிலை என்பது ஒன்றுதான். அல்லாஹு தாலா பெண்களை எல்லோரும் ஒரே நிலையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் அன்றைக்கு இருந்த பெண்களுடைய தியாகமும் இன்றைக்கு நம்முடைய தியாகத்தை ஒப்பீடு செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாகவும் ஆறுதலாகவும் இருந்தவர்கள் பெண்கள் தான். அதிலே மிக முக்கியமாக ஹதீஜா அம்மையாருடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆரம்ப கட்டம் இஸ்லாத்தை, அதாவது நபித்துவம் கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த ஹெரா குகையிலே வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கட்டியணைத்து இக்ரா, ஓதுவீராக என்று சொன்ன அந்த சந்தர்ப்பத்திலே, என்னால் ஓத முடியாது, மா அன பிகாரின், எனக்கு ஓத தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதுக்கு பிறகு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலகல் இன்சான மின் அலக் என்ற அந்த சூரத்துல் அலக்குடைய அந்த வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டு ஓதிவிட்டு மிகப்பெரிய ஒரு பயத்தோடும் அச்சத்தோடும் நடுநடுங்கியவர்களாக ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள் என்று நடுங்கி கொண்டு வராங்க. யாரு? தன்னந்தனியாக இந்த உலகத்திலே மிகப்பெரிய புரட்சி செய்தவர், மிகப்பெரிய ஆட்சி தலைவர், மக்கமா நகரிலே அல் அமீன், அஸ்ஸாதிக், நம்பிக்கையாளர், உண்மை பேசக்கூடியவர், ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலி என்று பேர் போன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி வாராங்க. என்னை போத்துங்க போதும், அவ்வளவு நடுக்கம். ஹதீஜா அம்மையார் அவர்களை ஆறுதலோடு வரவேற்று, லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, உங்களை ஒரு போதும் அல்லாஹ் கேவலப்படுத்தவும் மாட்டான், உங்களை கைவிடவும் மாட்டான். ஏனென்றால் ஃபஇன்னக துக்ரில் லைஃப் வ தகில்லுல் ஹல் வ துஈனு ஜவானிபல் ஹஃப், நீங்க மக்களுடைய சுமைகளை சுமக்கிறவரால். எப்படி சொல்றாங்க? ஆறுதல் வார்த்தை. ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒன்று கவலைப்படாதீங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நீங்கள் மக்கள் சிரமப்படுகின்ற பொழுது அவர்களுடைய சிரமங்களை எல்லாம் தன்னகத்தை சுமந்து அதை நீங்கள் தீர்க்கிற ஒருவர். அது மட்டுமல்ல, விருந்தாளிகள் உங்களிடத்தில் வந்தால் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துற ஒரு மனிதர். விருந்தாளிகளை கைவிட மாட்டீங்க, அவங்களுக்கு கண்ணியப்படுத்துவீங்க. அதே நேரத்துல யாரெல்லாம் உண்மை பேசுகிறார்களோ, சத்தியம் பேசக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிற ஒருவர். அப்படிப்பட்ட ஒருவர் அல்லாஹ் கைவிடுவானா? அல்லாஹ் இழிவுபடுத்துவானா? அதனால உங்களுக்கு இது ஒரு பயமாக இல்லை, இதுல ஹைர் அல்லாஹ் வைத்திருக்கிறான், நலவொன்று இருக்கும் அப்படி என்று சொல்லி ஆரம்பமாக மிகப்பெரிய அளவிலே அவர்களை மனதை தேற்றி ஸ்திரப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கை கொடுத்தவர்கள் தான் ஹதீஜா அம்மையார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மட கணவன் ஒரு பிரச்சனைன்னு வந்தா வீட்டுக்கு வர்ற நேரத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்றோம்? பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை கூட்டி பேசுவோமே தவிர அவருக்கு நாலு ஆறுதல் வார்த்தை நம்மளால சொல்ல முடியல.
எப்ப பார்த்தாலும் ஒரு குறை செல்லாத ஒரு நாள் இருந்திருக்காது. மாப்பிள்ளை எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டத்துட்டு வருவார். வந்து வீட்டுக்கு வச்சுன்னா உங்களுக்கு இதான வேலை, உங்களுக்கு சொல்லித்தானே ஈக்குது, அவரோட பிசினஸ் பண்ண வேணாலும் உங்களுக்கு சொல்லித்தான் நீ கேட்கறல்லே அப்படி என்றது. அப்ப அவருக்கு பிரச்சனைன்னு வர்ற பொழுது தீர்வை சொல்லணும். அதே நேரத்தில் ஒரு தீர்வுன்னு வர்ற நேரத்தில் அவருக்கு நிலைய ஆலோசனைகள் சொல்லணும். அப்ப ஒரு பெண் என்பவள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளை தூண்டுகிறவளாக இருக்கக்கூடாது, பிரச்சனைகளை உருவாக்குறவளாக இருக்கக்கூடாது. அப்படிதான் பிரச்சனையை நம்ம மாறும்பொழுது அது எப்படி, அதுக்கான தீர்வு என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன், இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் உலகத்துல நம்ம பெண்களை பொறுத்தளவில் நிச்சயமாக இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு ஃபித்னா இந்த பெண்கள் ஊடாகத்தான் ஏற்படும் என்பதையும் இஸ்லாமியங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறது. ஆண்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஃபித்னாவுக்குரியவர்களாக பெண்கள் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கையும் இருக்கிறது. எவ்வளவு சாலிகான பெண்கள் இந்த உலகத்தினுடைய செல்வம் என்று சொன்னார்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே போல பெண்கள் ஃபித்னாக்குரியவர்கள் சொன்னார்கள். ஆகப்பெரிய குழப்பம் பெண்களிலே தான் இருக்கிறன்னு சொன்னார்கள். ஆகவே இது ஆரோக்கியமானதல்ல. இது இஸ்லாம் எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொன்னது. பெண்கள் என்பவர்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய தொடர்புகள், இவைகள் எல்லாம் இஸ்லாத்துடைய வரம்புக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மூமினான பெண்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், நீங்கள் அந்நிய ஆண்களை நீங்கள் பார்க்காதீர்கள், அதே நேரத்தில் உங்களுடைய சத்தங்களை உயர்த்தி பேசாதீர்கள், உங்களுடைய சத்தங்களை தாழ்த்துங்கள். பேசுகின்ற பொழுது யாராவது ஒரு நோய் உள்ளவன் வந்தா என்ன செஞ்சிருவான், நம்மளோட குரல்ல மயங்கிடுவான். அதனால உங்களோட சத்தத்தை குறைச்சி பேசுங்க, குலைந்து பேசாதீங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இன்றைக்கு சமூகத்தில் உள்ள பிரச்சனையை பார்க்கிறோம். அந்நிய ஆண்களுடனான தொடர்பு என்பது இன்றைக்கு சர்வசாதாரணம். இன்னைக்கு நம்மளோட வீடுகளில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்மா, ஒய்ஃபோட ஹஸ்பண்ட ஃப்ரெண்ட்ஸ்மார் வந்தால் இன்னைக்கு சாதாரண நானா தம்பி மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு வீடுகளில் பார்க்குறோமா இல்லையா? ஹஸ்பண்ட ஃப்ரெண்ட்மார் வருவாங்க, ஆனால் அவங்களோட நானா தம்பி என்று முறையா உட்கார்ந்து சாதாரணமாக பேசி கொண்டிருக்கிறத பார்க்கணும். இது தெளிவான ஹராம், இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. அப்ப இது ஒரு அஜ்னபியத்தான ஒரு உறவு. ஆகவே இப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லல. நம்முடைய கணவன் அதை தூண்டினா கூட நம்ம அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். கணவன் இல்லாத நேரத்தில் ஒரு பெண், கணவனுடைய அனுமதி இல்லாமல், கணவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்மாராக இருந்தாலும் சரி, அல்லது அந்நிய ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களை வீட்டுக்குள்ளே அனுமதிப்பதில் மிக கவனமா இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே அனுமதிக்கவே கூடாது. யாராவது அப்படி கேட்டா கூட அவர் வீட்டில் இல்லை அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லிட்டேன், அந்த குலைந்து கொஞ்சம் மெதுவாக பேசாம கொஞ்சம் சத்தம் விட்டு அவர் இல்லைன்னு சொல்லிடுங்க, ஏன்னா அந்த குரல்ல கூட மயங்கிடுவாங்கன்னு நல்லா சொல்றான். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபித்னாக்கள் என்பது மிக மோசமான காலம். இன்னைக்கு சாதாரணமா இன்னைக்கு போன் கோல்ல நடக்கிற நிறைய பிரச்சனையை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ மீடியாக்களால் சீரழிந்து போன வாழ்க்கையை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கை மீடியாவிலே சீரழிஞ்சு போயிட்டு, வாட்ஸ்அப் தொடர்பு, ஃபேஸ்புக் தொடர்பு, டிக்டாக்ல இப்படி நிறைய இன்னைக்கு தேவையில்லாத தொடர்புகளை வச்சதுனால இன்னைக்கு எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை நாசமா போயிருக்கிறது. ஏன்? இந்த ஹேண்ட் போன், இன்னைக்கு மொபைல் போன்கள் நிறைய மிகப்பெரிய சிக்கல்கள்ல நிறைய பெண்கள் மாட்டி இருக்கிறாங்க, வெளியில தெரியாது. அதே நேரத்துல கணவன் ஒரு பிரச்சனை, மனைவி ஒரு பிரச்சனை, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான. ஏன் காரணம்? எங்களை ஈமான் எங்களை கண்ட்ரோல் பண்ணல. எங்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு இடம் ஈமான் மட்டும்தான். அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். 4 சுவர்களுக்குள் நாம் இருந்தாலும் நம்மளை கணவன் பார்க்கல, நம்முடைய பேரண்ட்ஸ்மார் பார்க்கல, நம்முடைய வேற யார் சிஸ்டர்ஸ்மாரோ பிரதர்ஸ்மாரோ எங்களை கவனிக்கல என்றால் அல்லாஹ் எங்களை கவனிச்சு கொண்டிருக்கிறான். இந்த போனில் என்ன இருக்கிறது, நான் என்ன செய்து கொண்டிருக்கேன் என்ற அந்த விஷயத்தை இறைவன் பார்க்கிறான் என்ற நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் நம்மிடத்திலே ஒரு கண்ட்ரோல் வரும். நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பகுதி ஈமான் மட்டும்தான், வேற ஒன்று எங்களை கண்ட்ரோல் பண்ணாது. நம்ம எவ்வளவுதான் பயானம் பண்ணாலும், எவ்வளவு உரைகளை நீங்க கேட்டுட்டு போனாலும், நீங்களாக ஒரு செல்ஃப் அக்கௌண்ட் தனிமையில் இருந்து தன்னை பற்றி ஒரு முஹாசபா பரிசோதனை செய்து, நான் போற போக்கு இது சரியா, நான் சரியான ரூட்டில் தான் பெய்து கொண்டிருக்கிறேனா, உண்மையிலே என்னிடத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதா,
நான் ஒரு பிழையான ரூட்ல போறேனா, நான் யாருக்காவது துரோகம் செய்கிறேனா, என்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்கிறேனா, என்னுடைய தாய் தந்தைக்கு நான் துரோகம் செய்கிறேனா என்றதை நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்பதான் மாற்றம் வரும். அது வரைக்கும் எந்த உரைகளும் ஒருத்த மாற்றத்தை கொண்டு வராது. ஒவ்வொருத்தரும் நம்ம யோசிச்சோனும் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே அதிகாரம் ஈமான் என்ற ஒன்று மட்டும்தான். அல்லாஹ் என்னை எந்நி நேரமும் 24 மணி நேரம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய ரப்பு என்னை பார்க்கிறான் நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் நம்மளை நாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி, கணவன் இல்லாட்டி நம்ம தப்பு செய்ய நினைப்போம், பாப்பா அம்மா இல்லாட்டியும் தப்பு செய்ய நினைப்போம், யாருமே பார்க்காத நேரத்துல நம்ம தப்பு செய்ய நினைப்போம். ஏன்? ஷைத்தான் நம்மளோட இருக்கிறான். 24 hours அவனோட வேலை என்ன? 24 hours டியூட்டி என்ன ஷைத்தான்? நாம எவ்வளவுதான் நல்லவர்களாக தெரிந்து நடக்கணும்னு நினைச்சா கூட ஷைத்தான் விட மாட்டான். டொப்வேல் ஷைத்தான் டொப்வேல் என்னென்றா, ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் தன்னுடைய சிம்மாசனம், அதாவது ஷைத்தானுடைய சிம்மாசனம் எங்க இருக்குதா? அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் அரசுல இருக்குது. ஷைத்தானுடைய இபிலிஸுடைய சிம்மாசனம் எங்க இருக்குது? நடுக்கடல்ல இருக்குது. இங்க இருக்குது, நடுக்கடல்ல இருக்குது. அங்க இருந்து தான் தன்னுடைய பட்டாளங்களை எல்லாம் ஷைத்தான் அனுப்புறான். அதாவது இபிலிஸ் தான் தலைவன், எல்லா இடத்துக்கும் அனுப்புறான். போங்க, போயிட்டு எல்லாரும் வழிகெடுத்துட்டு வாங்க. எல்லாரும் போயிட்டு ஒவ்வொரு டியூட்டியை செஞ்சுட்டு வருவாங்க. ஒருத்தர் வழிகெடுத்து, நான் இவனை வழிகெடுத்தேன், அவனை கொலை செய்ய வச்சேன், இவனுக்கு அடிக்க வச்சேன், இவனை ஏச வச்சேன், இவன் மானத்துல பங்கு வச்சேன், இவன் பொருளாதாரத்தை களவெடுக்க வச்சேன், இவனை ஏமாத்த வச்சேன், இவனை சிறுக்குல மூழ்கடிச்சேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு வருவான். 2 பேரை மூட்டி விட்டேன். அப்ப ஷைத்தான் விசாரிச்சுட்டு வர்ற நேரத்துல ஒருத்தன் வந்து சொல்லுவான், நான் கணவன் மறையை பிரிச்சு விட்டேன். உடனே ஷைத்தான் என்ன செய்வானா, வா நீ தான் சரியான வேலை செஞ்சு, நீ தான் முதலாவது, வா. அவரு தான் கண்ணியம். இப்லீஸ் இடத்துல முதலிடம் யாருக்கான்? கணவன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வாழ்க்கையை பிரிச்சவன். அப்ப இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிகிறது யாரால? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு. ஆனா இதை உருவாக்குறது யாரு? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறதுக்கு காரணமே யாரு? ஷைத்தான், இப்லீஸ். அப்ப அவன்கிட்ட ஆட்கள் செய்கிற வேலை அவன் செஞ்சு விட்ட உடனே இங்க பிரிவினை, எல்லாரும் காது கொண்டு போறதும் குடும்பம் எல்லாம் சேர்த்து பெரிய அளவுல. ஆனா அந்த பிரச்சனை மட்டும் பெரிய அளவுல பிரச்சனையா இருக்கு. வேற வேற பிரச்சனை எல்லாம் வந்து அப்படியே பெய்த்திரும், சும்மா காத்து வாரமே அவங்கள பெய்த்திரும். ஆனால் இந்த பிரச்சனை மட்டும் முடியவே முடியாது. ஏன்னா அதை பத்த வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. கணவன் சைட்ல ஒரு கூட்டம், நீ செகண்டா எழுமா, நீ ஆம்புல அண்ட் அவங்க அங்கால குத்திடுவாங்க. இங்கால இவங்க நம்ம என்ன, அவங்களோட குடும்பம் என்ன, நம்மளோட குடும்பம் என்ன, நாங்க செகண்டாயி போடுமா அப்படியே நீங்கள் இழுக்கிறது. யார வேலை இது? ஷைத்தான். 2 பக்கம் இழுத்து 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 கடைசியில காது கொண்டு போய் டிவோர்ஸுக்கு போறவங்களையுமே பார்க்கணும். அப்ப என்ன காரணம்? அவங்க ஷைத்தாண்ட மிக அந்த வேலை கூட, ஷைத்தானுடைய வேலை அதுல கூடுதலாக இருக்கு. அவன் கூடுதலாக கவனம் செலுத்துற பகுதி இதுதான். ஏன்னா ஒரு குடும்பத்துடைய அந்த லைஃப பிரிச்சு விட்டால் அங்க பெரிய ஒரு வெற்றி அவனுக்கு. ஏன்னா தனிமையாக்கி விட்டால் சீரழிவு கூடும். இன்னைக்கு சமூகத்துல நிறைய ஃபெமினிசம் பேசக்கூடிய சமூகத்துல பெண்களை பார்த்தீங்கன்னா, ஒன்று அவள் திருமணம் முடிக்காதவளா இருப்பாள், அல்லது திருமணம் முடிச்சு சீரழிஞ்சவளா இருப்பாள், அல்லது திருமணம் முடிச்சு 2-3 திருமணங்களை முடிச்சு சீரழிஞ்சவளா இருப்பாள். இன்னைக்கு சமூகத்துல நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் தான் ஃபெமினிசம் பேசுறது. என்ன பெண்ணியம் பேசுறோம், நாங்க பெண்கள் எல்லாம் எங்களுக்கு உரிமை வேணும், நாங்க தனித்து நிக்கணும், ஆம்பளை போல நிக்கணும், நாங்களும் பார்லிமெண்ட்டுக்கு போகணும், நாங்களும் ஜொப் செய்யணும், நாங்களும் அரச ஊழியர்களாக மாறணும், ஆர்ப்பாட்டம் செய்யணும், ரோட்ல இறங்கி கொண்டு பெரிய அளவில். ஆனா இவளுக்கு ஒரு சின்ன ஒரு சோலை சுத்திப்பான். கீழே பார்த்தா ஒரு டிஷர்ட் இருக்கும், கீழே பார்த்தா ஒரு டெனிம் ட்ரவுசர். அவங்க அப்படி ஒரு பெரிய ஃப்ரீடம் என்ற பெயரால் சுத்தி கொண்டு இருப்பாங்க. அப்ப உண்மையிலே இதுக்கு காரணம் யார் என்றால் ஷைத்தான் தான். ஷைத்தானுடைய ஆகப்பெரிய வேலை இதுதான், பெண்களை சீரழிய வைக்கிறது. அதனூடாக சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அப்ப நீங்க யோசிச்சோனும், இந்த இஸ்லாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வர்ற நேரத்தில் அதுக்கு தீர்வு இருக்குது. இஸ்லாம் சொல்லுது, ஃபபஅது ஹகமன் மின் அஹ்லிஹா வ ஹகம் மின் அஹ்லிஹி இன் யுரீதா இஸ்லாஹன் யுவஃபிகில்லாஹு பைனஹுமா வ இன் ஹிஃப்தும் ஷிகாக பைனஹும். அல்லாஹ் சொல்றார், 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை வருதா, 2 குடும்பத்திலிருந்து நடுவர்கள் எடுத்து அழகான முறையில பேசி அதுக்கான தீர்வு கொண்டு வாங்க. அதுக்கு பிரியறதுதான் தீர்வு அல்ல. ஏன்? பெண்களுடைய நேச்சர் அல்லாஹ் சொல்றான். நம்மளும் விலையும் கொள்ளும். நம்முடைய நேச்சர் என்ன? நம்ம பலகீனமானாக்கள், நம்மளால தனிமையாக வாழ முடியாது. ஏன்? அல்லாஹ் குர்ஆன் அதை சொல்லியாச்சு, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் ஆண்களுக்கு தான் உண்டு. ஒரு பெண்ணால தனிமையாக வாழ முடியாது. எவ்வளவுதான் வாயால சொன்னாலும்
அவர்களால் தனிமையாக இருந்து சுயமாக வாழ்றதுன்னு கஷ்டம். அதனால பெண்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்வாதாரம், நம்ம உழைக்கிறது என்பது, குடும்பத்தை காப்பாற்றுறது என்பது ஒரு ஆணுடைய இடத்திலிருந்து நம்மளால் செய்ய முடியாது. விதிவிலக்காக எக்ஸப்ஷனாக சில விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் 100க்கு 100% நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு பெண்ணுக்கு தனிய ஒரு பாதையில ஒரு வீதியில் நடக்க முடியுமா என்றால் இயலாது. தனிமையாக எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமா என்றால் முடியாது. அவைக்கு துணை வேணும். அப்ப இப்படியெல்லாம் இஸ்லாம் எங்களை ஒரு பலகீனமாத்தப்படி மார்க்க ரீதியில் எடுத்துக்கொண்டா கூட எங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டா தொழ முடியல, எங்களுக்கு உம்ரா தவாப் செய்ய முடியல. என்ன காரணம்? அதாவது நோம்பு பிடிக்க முடியல. அது ஒரு பலகீனம். அப்ப இதெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வச்சிருக்கிறது. அதனால்தான் பெண்களை பொறுத்தளவில் ஏதோ ஒரு வகையில் நாம் பலகீனமான உறவு என்பது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி. ஆக ஒரு ஆண் துணை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமூகம் நிச்சயமாக எங்களுக்கு இஸ்லாம் உரிமைகளை தந்திருக்கிறது. எங்களுக்கு சரியான உரிமைகளை தந்திருக்கு. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படிப்பட்ட நிலைகளில் நாம் எந்தெந்த முடிவுகளுக்கு போக வேண்டும் என்ற அழகான வழிகாட்டல் இஸ்லாம் சொல்லியிருக்கு. அதை நாம் சரியாக நோக்கி பயணிக்க வேண்டும். அது அல்லாமல் எடுத்தேன் கவுத்தேன் ஒரு முடிவுக்கு போறதை இஸ்லாம் விரும்பல். கண்ணியமான சகோதரிகளே, எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைக்கான தீர்வு இஸ்லாத்திலே உண்டு. அதை நாம் சரியான முறையிலே தீர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆக முதன்மையான பகுதி, நாங்கள் எந்த பிரச்சனையையும் இஸ்லாம் தீனை வைத்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு அடிப்படையை நம்மிடத்தில் மேற்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், அன்றைக்கு இருந்த பெண்களும் அதே நிலையில இருந்தாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மார்க்கத்திலே என்ன தீர்வு இருக்கிறதோ அதை வைத்து முடிவு செய்தார்கள். எங்களுக்கு தெரியும், அதாவது வரலாற்றிலே ஹவுலா பின் சாயிலபான் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியுடைய வரலாறு சூரால் முஜாதலான்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறார். சூரால் முஜாதலா என்பது இந்த கதுசமி அல்லான்னு சொல்லி தொடங்கக்கூடிய ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் அந்த வரலாறை சொல்றான். இந்த ஹவுலா பின் சாயிலபா யாருன்னு சொன்னா, அதாவது இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின் பக்கமே ஆர்வம் கொண்ட ஒரு பெண்மணி. ஆனா அவர் வயதான ஒரு பெண்மணியும் கூட. அவரோட கணவர் என்ன செய்கிறார் என்றால், அன்றைக்கு ஜாஹிலியா காலத்தில் ஒரு சட்டம் இருந்தது. பெண்களை கலட்டி விடுவதற்காக, அதாவது பெண்களோடு வாழக்கூடாதுன்னு நினைச்சால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய தாயோடு ஒப்பிட்டு தன்னுடைய மனைவியை சொல்லுவாங்க. சொன்னா அதுக்கப்புறம் வாழ இயலாது. அப்படின்னா மனைவி தாயோடைய இடத்துக்கு போயிடுவான் என்பது அவங்களோட நம்பிக்கை. ஜாஹிலியா காலத்தின் ஒரு நம்பிக்கை. உதாரணமா சொல்வதா இருந்தால், என்னுடைய தாயுடைய முதுகை போன்று உன்னுடைய முதுகு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க. அப்ப தாய்க்கு இவர் ஒப்பிட்டார். தாயுடைய முதுகுக்கு அதாவது மனைவியுடைய முதுகை ஒப்பிடுறாரு வைங்க. ஒப்பிட்டால் அந்த மனைவி தாயுடைய இடத்துக்கு வந்துருவா என்பது ஜாஹிலியா காலத்துடைய சட்டம். அப்போ தாயோட வாழையில் முடியுமா? முடியாது. அதனால தாயோட வாழ முடியாதுன்னு சொல்லி டிவோர்ஸ் ஆகி போயிடுவான். அதாவது பெண்களை அந்த அளவுக்கு தான் வச்சிருந்தான். இலேசாக கலட்டி விட்டுருவாங்க. தேவையென்றா யூஸ் பண்ணுவாங்க, தேவையில்லாட்டி அனுப்பி விட்டுருவாங்க. அப்படியான ஒரு கால இந்த சட்டம் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிற ஒரு நேரத்துல தான் இந்த இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம். அவ இஸ்லாத்துக்குள்ள இருந்தா, அவையும் இஸ்லாத்துல இருந்தா, அவர் கணவனும் இஸ்லாத்துக்குள்ள இருந்தாங்க. இப்ப பிரச்சனை ஒன்று வருது. கணவன் ஏதோ ஒரு ஆத்திரத்துல அந்த சட்டத்தை சொல்றாரு, அந்த வார்த்தை பிரயோகத்தை யூஸ் பண்ணிட்டு திருப்பி என்ன செய்யறார், தன்னுடைய மனைவியோட அவர் சேரணும்னு நினைக்கிறார். அப்ப அவ சொல்றா, இது அநியாயமான ஒரு சட்டம், இது உண்மையில நம்ம சேரவும் முடியாது. ஆனா இது சம்பந்தமான தெளிவும் இஸ்லாத்துல நமக்கு கிடைக்க வேண்டும். பாருங்க, அந்த அவங்க உணர்ந்திருந்தான் இது ஒரு மிகப்பெரிய பெண்களுக்கான ஒரு அநியாயம். ஆனால் இதுக்கான தீர்வை நான் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் பெறாத வரைக்கும் நான் உங்களோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றா, யார சொல்லலாம், இது இந்த லிஹார், அது சொல்லுவாங்க லிஹாரன். இந்த லிஹார் என்ற சட்டம் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சட்டமா இருக்குது. என்னுடைய கணவர் இப்படி சொல்லிட்டாரு, இது சம்பந்தமாக நீங்க எனக்கு தீர்வு தரணும் அப்படின்னு வந்து நிக்கிறார். அப்ப அவங்களோட நோக்கம் என்ன? தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் இதற்கான தீர்வு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும்னு நினைக்கிறார். அப்பதான் வசனம் இறங்கு. சூரத்துல் முஜாதலாவுடைய அந்த கத் சமிஅல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹு ஸமீஉன் பஸீர். அல்லாஹ் தஆலா, அதாவது அந்த பெண்மணி கேட்டுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட பதில் இல்லை, அவ போய் கொண்டிருக்கிறார். போய் கொஞ்ச நேரத்திலேயே வஹி வருது. ரசூல் அந்த பெண்மணி கூப்பிடுறாங்க. உங்கள் விஷயமாக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிட்டான்னு ஓதி காட்டுறான். என்னது?
அல்லாஹ் உங்களுடைய வாதாட்டத்தை, நீங்கள் செய்த முறைப்பாட்டை அல்லாஹ் கேட்டு விட்டான், செவியேற்று விட்டான். உங்களுடைய கணவர் சம்பந்தமா நீங்க முறைப்பாடு செஞ்சீங்களே, அந்த முறைப்பாட்டை அல்லாஹ் கேட்டு விட்டான். ஆகவே அல்லதீன யுதாஹிரூன மின்கும் மின் நிசாயிஹிம், உங்களில் யார் தன்னுடைய மனைவியரை பார்த்து தன்னுடைய உம்மாவுக்கு ஒப்பிட்டு லிஹார் செய்கிறார்களோ, மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம், அவர்கள் உண்மையிலே தாய் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதினஹும், உண்மையான தாயார் என்றால் உங்களை பெற்றெடுத்தவர்கள் மாத்திரம்தான் தாயை தவிர, உங்களோட மனைவியை பார்த்து அப்படி சொன்னதுனால உங்களோட மனைவி தாயாக மாறாட்டா. வஇன்னஹும் லயகூலுன முன்கரம் மினல் கௌலி வஸூரா, இது ஒரு மோசமான அருவருக்கத்தக்க ஒரு பேச்சாக இது இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன், இரக்கம் உள்ளவன். நீங்க அப்படி அதுல இருந்து மன்னிப்பு நீங்க கேட்டு அல்லாஹ்ட்ட தௌபா செய்து மீண்டுட்டீங்கன்னா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அப்படியே அந்த வசனம் இறங்குது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அந்த பரிகாரத்தையும் சொல்றான். அப்படி ஒருவர் செல்லிட்டு மனைவியோட சேரணுமாக இருந்தால் அவர் என்ன செய்யணும்? ஒரு அடிமை உரிமை விடணும். அதுக்கு முடியாவிட்டால் அவர் அந்த 3 நோன்புகள் பிடிக்கணும் என்றெல்லாம் அல்லாஹ் பின்னால சட்டத்தை சொல்றான். அப்ப அந்த லிஹார் என்ற சட்டத்தை இருக்குது. ஆனால் அது ஒரு அநியாயமான சட்டம். ஆனால் இப்படி ஒரு பெண்ணை கலட்டுவதற்கு இதை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு பெண்ணை நீங்க பார்த்து தாயன்னு சொன்னதுனால தாயாக மாற மாட்டா, நீங்க சேர்ந்து வாழலாம் அப்படி சொன்னீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யணும், செஞ்சுட்டு தான் நீங்க வாழணும் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்குறான். அப்ப அந்த பெண்களிடம் இருந்த அந்த ஆதங்கம் என்னென்றால், எதெல்லாம் பெண்களுக்கு அநியாயம் என்று விளங்கிச்சோ அதற்கான தீர்வை நோக்கி போனாங்க. அதை வச்சு அவங்க அந்த தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் தான் என்னுடைய கணவன் மனைவி வாழ்க்கை அமையப்பெறணும் என்று ஆசைப்பட்டான். இன்னைக்கு நம்ம அப்படி யோசிக்கிறோமான்றது நிறைய பேர் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு எங்களோட குடும்பங்கள் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எதை நோக்கி இருக்குது? இன்னைக்கு நிறைய கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள நம்முடைய கணவர் செய்யக்கூடிய பிசினஸ்ல ஒரு ஹராமான ஒரு விஷயம் நடக்கின்ற பொழுது நாம் அதை தடுப்பதில் எவ்வளவுக்கு மும்முரமாக இருக்கிறோம். இன்னைக்கு வட்டியோடு தொடர்பான வியாபாரம் மிக மலிந்து காணப்படுகின்ற காலம். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சர்வசாதாரணமாக வட்டியோடு தொடர்பு. இன்னைக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையிலே வட்டியோடு தொடர்புள்ளவராக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். இன்னைக்கு இன்ஸ்டால்மெண்ட் பிசினஸ் கொண்டு வந்து அதுல எத்தனை பேர் இந்த வட்டிகளுக்குள்ள மாட்டி கொண்டிருக்கிறாங்க. மிச்சம் பேர் இன்னைக்கு ஆடம்பர வாழ்க்கைக்குள்ள மாட்டி தன்னுடைய ஜுவல்ஸ்களை கொண்டு போய் பேங்குகள்ல லோன் வச்சு பணம் எடுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாம் அபாயா போட்டவங்க தான். இந்த பேங்க்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பெரிய அளவில் யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம ஆக்கள் தான் இருக்கிறாங்க. முஸ்லிம் பெண்மணி எல்லாம் லோன் நகையை வச்சு லோன் எடுத்துருக்கிறாங்க. அப்போ வட்டிக்கு மேல வட்டியை கட்டி கொண்டு அதை எடுக்க முடியாமல் விற்க முடியாமல் கடைசியில் அது அறுதியாகி அவன் அதை விற்று கடைசிக்கு அவன் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அவன் லாபம் எடுத்துட்டு போறான். அப்ப இந்த மாதிரியான நிறைய இன்னைக்கு சமூகத்துல பார்க்கிறோம். ஏன் நம்முடைய அந்த தேவையில்லாத, அதாவது இந்த உலகத்தினுடைய மேலதிகமான வாழ்க்கைக்காக வேண்டி நாங்க ஹராத்தின் பக்கம் போன ஒரு விளைவுதான் இப்படிப்பட்ட நிகழ்வு இன்னைக்கு சமூகத்துல பார்க்கிறோம். சிலவங்களோட வீடே வட்டிக்கு வைக்கப்பட்டிருக்கு, ஒப்பினையை வச்சு சல்லி எடுத்திருக்கிறாங்க. அப்ப யார் இது? அப்ப இதுக்கு பின்னால நாம பெண்களாகிய நாம தான் இருக்கிறோம். அப்ப நம்ம கணவன் அப்படி ஒரு முடிவுக்கு போறதுல அவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய தீர்வு என்ன? நம்ம என்னத்தை சொல்லணும்? ஒரு பிரச்சனையில் வாராரா, சரி இது நம்ம உம்மா அப்பா நமக்கு தந்த சொத்து தான், இந்த நகைகள்லாம் அவர் தந்தது தான், அவங்க தந்தது தான், அல்லது நீங்க எனக்கு உழைச்சி தந்தது தான், பிரச்சனை இல்லை, இதை வித்து போட்டு உங்களோட பிரச்சனையை முடிங்க என்று சொன்னவர்கள் மிக குறைந்தவர்கள். இல்ல இல்ல இதெல்லாம் விற்கப்பட, இதெல்லாம் பழைய நகை, எனக்கு இதே டிசைன் தான் வேணும், இதை போயிட்டு என்னையா செஞ்சு நீங்க பேங்க்ல வச்சு எனக்கு சல்லி எடுத்து உங்களோட பிரச்சனையை முடிங்க, ஆனா நகை எடுத்துறணும். இப்படி நிறைய பேர் இப்படி பல வகையாக. ஏன் நம்ம எடுக்கிற முடிவுகள் தப்பான முடிவுக்கு போற நேரத்துல அது முடிவுகளும் தப்பாகத்தான் இருக்கு. ஆரம்பமே தப்புன்னு சொன்னா எல்லாமே தப்பாகத்தான் முடியும். அதனால பரக்கத்து இருக்காது. அதே போல சகோதரிகளே, நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை வர்ற நேரத்தில் அது குடும்ப ரீதியாக அல்லது பிள்ளைகள் ரீதியாக அல்லது நம்முடைய பெற்றோர்கள் சம்பந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு தீர்வாக முடிவெடுக்கப்படணும் மார்க்கத்தை வச்சுதான். அதுல தாய் தகப்பன் மார்க்கத்துக்கு முரணாக நம்மளை நிப்பந்தம் செய்தால் கூட அது கட்டுப்படணும்னு அவசியம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் அதை திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப பெற்றோர்களும் இதுல மிக கவனமா இருக்கும். நம்மளோட பிள்ளைகளை மார்க்கத்துக்கு முரணான அடிப்படையில் அவர்கள் நாங்க நிப்பந்திக்க கூடாது.
அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விதத்தில பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் நிர்பந்திக்க கூடாது. அப்ப மார்க்கம் என்ன அளவுகோல் சொல்லி இருக்கிறதோ அதே அடிப்படையில் தான் அவர்களுக்குரிய வழிகாட்டுதல் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு எப்ப மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படுமோ நிச்சயமாக அந்த குடும்பத்திலே பரக்கத் இருக்கும். இது மிக முக்கியம். ஒரு எளிமையான வாழ்க்கையை நாம் வாழ்றதுக்கு நம்ம முயற்சிப்போம். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அவனுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்துல யாருக்கும் வாழ முடியாது. அல்லாஹ் யாருக்கு எதை கொடுக்க நினைக்கிறானோ அதைத்தான் அவங்களுக்கு கொடுப்பான். அது உலகமெல்லாம் சேர்ந்து தடுக்கும் நினைச்சாலும் அல்லாஹ் கொடுக்க நினைச்சதை அவன் கொடுத்தே தருவான். அல்லாஹ் நமக்கு தரக்கூடாதுன்னு விதித்திருந்தால் உலகமெல்லாம் சேர்ந்து நமக்கு தர நினைச்சாலும் அதை யாராலும் தரவும் முடியாது. இந்த தவக்குள் இருந்தால் மட்டுமே போதும். நம்மளோட வாழ்க்கையில் பரக்கத் இருக்கு. அப்ப நம்ம நம்போடும், நம்மளை படைச்ச ரப்பு நம்மளை கைவிட மாட்டான், நமக்கு வழிகாட்டுவான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம பொறுமையோடு இருந்து அல்லாஹ்விட்ட துஆ கேட்போம். அல்லாஹ் நமக்கு அதற்கான தீர்வை கொண்டு தருவான். உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய மகளார் ஃபாத்திமா அம்மையாரோட வரலாறு. யார் அவங்க? சுவர்க்கத்து தலைவி, சுவர்க்கத்துக்கே தலைவி அவர். அப்படி புகழாரம் சூட்டப்பட்ட ஒரு பெண்மணி. அவ பட்ட கஷ்டம், தன்னந்தனியாக தன்னுடைய குடும்பத்துக்காக கிணற்றிலே போய் நீர் அள்ளி அதை சுமந்து கொண்டு வந்து வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து இப்படி பல வகையா கஷ்டப்பட்டு தன்னுடைய கைகள் எல்லாம் அப்படி பழுக்க காய்ச்சப்பட்டிருக்கும். அவ்வளவுக்கு மிகப்பெரிய ஒரு நொந்து போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல அலிரது எல்லாம் சொன்னா, கணவர் சொல்றாரு, பாத்திமாவே உங்களோட வாப்பாட்ட நிறைய அடிமைகள் வர்றாங்க தான், நிறைய அடிமைகள் இருக்கிறாங்க, பணியாட்கள் வருவாங்க, அவங்கள ஒருத்தர் 2 பேரை கேட்டெடுத்தால் எங்களுக்கு இந்த வேலைகளை செஞ்சு கொள்றதுக்கு உதவியா இருக்குமே. இன்றைக்கு நம்ம வீடுகள்ல காலுக்கு கைக்கும் அக்காமார் இருக்கிறாங்க, ஐயாமார் இருக்கிறாங்க வேலைக்கு. இல்லாட்ட நம்மளோட குடும்பங்களுக்குள்ள யாராவது உதவி யாராவது இருப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு எந்த அளவுக்கு என்ன நமக்கு கொச்சிக்கா வெட்டுறதுக்கு ஒரு அக்கா ஐக்கிறா, நம்ம வீட்டுல வந்து பார்த்தா விளங்கு. அந்த அளவுக்கு அது கூட நமக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை. அந்த கொச்சிக்கா வெட்டுறதுக்கும் தக்காளி வெட்டுறதுக்கும் அவளுக்கு கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு 500 ரூபா 250 ரூபா கொடுத்து அவள் காலையில வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு போறாள். அது கூட நமக்கு செய்ய முடியல, அவ்வளவு சோம்பரம். வாஷிங் மிஷின் தான் கழுகுது, ஆனா அந்த உடுப்பை கூட நம்மளால கொண்டே கொடியில போடுறதுக்கு அவ்வளவுக்கு நம்ம சோம்பரமா இருக்கும். ஏன்னா அதுக்கு ஆள் வச்சிருக்கோம், எல்லாத்துக்குமே ஆள் தான். எந்த அளவுக்குன்னா நம்ம பெற்றெடுத்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு இன்னைக்கு ஆயாமார் தான். அதனால சில பிள்ளைகள் அக்கா மாறுற அந்த இதுலயே வளரும். அக்கா எப்படி வளர்த்தாலும் அவளோட அந்த ஆட்டிடியூட், அவளுடைய அந்த பாவனை தான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது. ஏன் நம்ம இறக்கத்தை ஊட்டி வளர்க்கல, நம்ம தூக்கி வளர்த்து நம்ம செஞ்சிருந்தா அந்த பிள்ளைக்கு ஒரு அழகான பண்பா வந்திருக்கும். அதனால இன்னைக்கு நிறைய வீடுகள்ல இந்த சிக்கலை நாம பார்க்கிறோம். ஆனால் பாத்திமா அம்மார் அவ்வளவு கஷ்டப்பட்டதற்கு பின்னாடி அவங்களோட பெண்மணி தாங்க. நம்மளை போல நம்ம இன்றைக்கு நவீன காலத்துல எல்லாத்துக்கும் இருக்குது, கிரைண்டர் இருக்குது, வாங்கால சோறா கொடுமண்டா அதுக்கு வேற எல்லாம் இருக்குது. ஒன்றுமே நம்ம வந்து கையடிக்கத்துல, எல்லாத்துக்கும் மெஷின் எல்லாம் போட்டா அது அதுக்கு சோறாக்கி தரும், கறியா போட்டா அது கறியாகி வந்துடும், எல்லாம் வந்துடும். அவை பொறிக்கணுமா அதுக்குரிய அம்சம் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு கேஸ் இருக்குது, எல்லா வகையான வசதி வாய்ப்பு அனைத்தும் இருக்குது. நம்ம கொஞ்சம் தூக்கி வைக்கிற மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கூட நம்ம இன்னைக்கு பிஸியாக இருக்கிறோம். நமக்கு தொழுறதுக்கு நேரம் இல்லை, இபாதத் செய்ய நேரம் இல்லை, குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் இல்லை, குடும்பம் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, கணவனுக்கு உதவி செய்ய நேரம் இல்லை. அன்னைக்கு அவ்வளவு வேலையும் பார்த்தாங்க. இன்னைக்கு நம்மளால ஏசி இல்லாம தூங்க முடியாது, ஏசி இல்லாம நம்மளுக்கு தூங்க முடியல. எல்லா வசதியும் இருக்குது. நம்முடைய வீடுகள்லாம் மாஷா அல்லாஹ் எல்லாம் டைல்ஸ் பிடிக்கப்பட்ட அழகான வீடுகள், அப்ஷார் வீடுகள், எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது. நாம தூங்குற மெத்தைகள் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான. அப்ப இப்படி எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இவ்வளவு பெரிய இன்பத்தை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். ஆனா அன்றைக்கு எதுவுமே கிடையாது. பாத்திமா அம்மையார் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் நபி இருக்கிறாங்க பாக்குறாங்க, நபி இல்லை. அப்ப ஆயிஷா அம்மையாரத்துல மெசேஜ் சொல்லிட்டு போறாங்க, மகள் வந்து தேடிட்டு போனா அப்படின்னு. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த செய்தி சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் மகளை பார்க்கறதுக்கு போறாங்க. போனால் அங்க போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல, ஆயிஷா மகளும் பக்கத்துல, 2 பேருக்கு மத்தியில உட்கார்றாங்க. உட்கார்ந்து கொண்டு கேட்கறாங்க என்ன சப்ஜெக்ட். அப்போ சொல்றா, இப்படி பிரச்சனையை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கணும், நம்மளோட மகள் இவ்வளவு கஷ்டப்படுறாவே, ஒரு அடிமை 2 பேர் தூக்கி கொடுக்கலாமே, எத்தனை பேர் ரெண்டாலும் வைக்கலும் மகளுக்கு. நம்ம அப்படித்தான் யோசிப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மகளே இதையெல்லாம் விட சிறந்த ஒரு அமலை சொல்லி தரட்டுமா. அவங்களோட நோக்கம் எல்லாம் ஆகரம் தான்,
இந்த உலகத்துடைய கஷ்டத்தை பெருசாவே பார்க்கல. சொன்னாங்க, மகளே இதை விட ஒரு சிறந்த ஒரு அமலை கற்று தரட்டுமா? அவையும் என்னன்னு கேட்கிறா. அடுத்த கேள்வி வரல. யார சொல்லலாம், இதெல்லாம் கேட்டது எனக்கு ஒரு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டேன்னு சொல்லியிருக்கலாம், அடுத்த பேச்சுல கேட்டிருக்கலாம். ஆனா அவ பார்த்தது, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லி தரப்படும் இதை விட ஒரு சிறந்ததண்ட உடனே அதுதான் எனக்கு வேணும்னு அவ மனமும் வந்து ஏத்துக்கொண்டா. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், மகளே நீங்க தூங்குவதற்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்க. இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு சிறந்த ஒரு பணியாளராக இருக்கும் அப்படின்னா. அவ உலகியல் காரணத்தை வச்சு கேட்கிறா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை நோக்கமாக கொண்டு அதுக்கு விட சொல்றாங்க. யாரால இதை பொருந்தி கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப ஈமான் என்ற ஒன்று மட்டும்தான் அவனோட உள்ளத்துக்கு ஆறுதலை கொடுத்தது. அது அவனோட உள்ளத்துக்கு பெருசா இருந்துச்சு. இது ஒரு பெரிய அது ஒரு இன்பம். மேலே ஈமான் என்பது அந்த டேஸ்ட உணர்ந்தவங்களுக்கு தான் அது முடியும். அந்த ஈமானுடைய இன்பம் இருக்குதானே, அதை சுவைச்சவங்களால மாத்திரம்தான் அதனுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியும். அது நம்ம யாரும் கண்டது கிடையாது. மறுமையுடைய வாழ்க்கை என்பது, மறுமையுடைய இன்பம் என்பது, அந்த மறுமையில உள்ள நிம்மதி என்பது, இங்க உள்ள கஷ்டங்களை விட அது ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்று ஒரு கற்பனை பண்ணால் மாத்திரம்தான் ஒருவரால் அதை டேஸ்டாக உணர முடியும். ஏன் அது கைபியத், அது அன்சீன், நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத ஒன்று. அப்ப அதை வச்சுதான் இஸ்லாம் எங்களுக்கு அறிவூட்டுது எல்லாத்திலையும். நம்ம நம்பிக்கையா தானே ஈமான் என்ற நம்பிக்கை தான். ஈமான் என்றது நம்ம யார்ட்டையும் கேட்டா நீங்க அல்லாஹ்வை பார்த்தீங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? யாருமே அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. நபியை கண்டிருக்கிறீங்களா? கண்டது கிடையாது. ஆனா நம்புறோம். மலக்குகளை கண்டிருக்கிறீங்களா? இல்ல, கண்டது கிடையாது, நம்புறோம். மர்மை ஒன்று இருக்க நம்புறோம், சுவர்க்கம் இருக்கு நம்புறோம், நரகம் இருக்கிறது நம்புறோம், கபூர் வாழ்க்கை ஒன்று இருக்கு நம்புறோம், கபூர் வாழ்க்கையில அதாவது பாவம் செஞ்சுட்டு போனவங்களுக்கு தண்டனை ஒன்று நம்புறோம், மஹ்ஷர் ஒன்று இருக்கு நம்புறோம், மீசான் ஒன்று இருக்கு நம்புறோம், சிராத் ஒன்று இருக்குது அந்த பாலத்தை கடக்கணும் நம்புறோம். எதை வச்சு? இஸ்லாம் என்ற ஒரு நம்பிக்கைக்குள் இருந்தவாள் அந்த நம்பிக்கை நம்ம ஏற்றிருக்கிறது காரணத்தினால்தான். அப்ப அதை உண்மையாக லைஃப்ல ஒருவன் சரியாக அதை ஏற்றுக்கொண்டால் 100க்கு 200% அதில நம்பிக்கை இருக்குமா இருந்தால் அவருக்கு இது டேஸ்டாக மாறும். எதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய வேத வாக்காக இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் அது வரும், ஈமானிய உணர்வு வரும். நம்மளுக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனையும் நமக்கு தீர்வு அல்லாஹ்வுடைய தூதர் தான். அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த மார்க்கம் தான் நமக்கு தீர்வு சொல்லணும். அதில் வருகிற ஒவ்வொன்றும் நம்முடைய உள்ளத்துக்கு திருப்தி இல்லாவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ற மனோபக்குவம் வரும். அதுல மிகப்பெரிய வெற்றி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில், அதாவது மரணிப்பதற்கு முன்னால் ஒரு பெண்மணியை போயிட்டு பார்க்க போவாங்க ரசூலுல்லாஹ். அவரோட பேர் உம்மு ஐமன். அவர் வயசான பொம்பளை தான். அவ பார்க்க போற நேரத்தில் ரசூலுல்லாஹ் தனியே போக மாட்டாங்க. அபூபக்கர், உமர், இந்த 2 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு தான் போவாங்க. அப்படி போயிட்டு அவன் சந்திச்சுட்டு மன ஆறுதல் சொல்லிட்டு, வயசான பெண்மணி தானே, அவ போய் சந்திச்சுட்டு வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் மரணிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் மரணிச்சதுக்கு பிறகு உமர், அபூபக்கர் அவங்களோட ஆட்சி காலத்துல அபூபக்கர் தான் கலீஃபா. அபூபக்கர் எல்லாம் சொன்னாங்க, உமரே நாமளும் ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து ஒரு பெண்மணியை பார்க்க போவோம், ஒரு மூதாட்டி, அவட பேரு உம்மு ஐமன். அவையை நம்ம பார்க்க போவோம், மிச்ச காலமா போகல, அவட நிலைமை என்னையோ தெரியாது அப்படின்ற உடனே அந்த பெண்மணியை பார்க்கறதுக்கு இந்த 2 பேரும் போறாங்க. போனா அவ மூதாட்டி, வயசு போன ஒரு வயசான ஒரு பொம்பளை. ரசூலுல்லாஹ் இவங்களை கண்ட உடனே அழுகுறான். அவள அழுத அந்த நேரத்துல அபூபக்கர் எல்லாம் கேட்கிறாங்க, உம்மு ஐமனே நீங்க அழுகிறது எங்களோட நபி வரலன்னா அழுகுறீங்கன்னு கேட்கிறாங்க. ஏன்னா நபி தானே வருவாங்க, இப்ப நபி இல்லையே, மூத்தாயிட்டாங்க. அப்ப அந்த அழுகையை கண்டோம்னா அப்படி கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொன்ன பதில பாருங்க, அதான் அந்த ஈமானிய உணர்வு. அவ என்ன சொன்னான்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள அந்தஸ்து அது மிகவும் சிறந்த ஒரு அந்தஸ்து, அதை பத்தி நான் கவலைப்பட தேவை, அவருக்குரிய கண்ணியம் அங்க அதை கிடைச்சே தீரும். அவருடைய மறுமை வாழ்க்கை என்றது எல்லாமே அது ஷுவர், அதுல எந்த சந்தேகம் எனக்கு கிடையாது. அதை நினைச்சுனா நான் அல்ல, நான் அதாவது ஏன் அழுதேன் தெரியுமா? இன்கதஅல் வஹ்யு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து இறங்குகிற வஹி இதோடு நின்று விட்டதே என்ற ஒரு கவலை தான் எனக்கு. அதான் அழுது கொண்டிருக்கேன். ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துல வஹி இல்லை. வஹி வந்தால் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுவாங்க, சொல்லுவாங்க, இந்த செய்தி வந்தது, மக்களை இப்படி நடங்க, இப்படி நடங்க, இப்படி செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இது ஹராம், அப்படி எல்லாம் சொல்லுவாங்களே.
இப்ப அந்த வகி இல்லாமல் போய்விட்டதே, நின்று விட்டதே என்ற கவலை நான் அழுகிறேன் என்று சொல்லி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன செய்தியை பார்க்கணும். உண்மையிலே இதுதான் அன்றைக்கு உள்ள பெண்களுடைய நிலைமை. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையை வச்சு பாருங்க. நம்ம காலையில எழுப்பினத்திலிருந்து நம்ம எதை பத்தி யோசிக்கிறோம்? நம்ம தூங்க போற நேரம் வரைக்கும் நம்ம எதை பத்தி யோசிக்கிறோம்னு நம்ம பட்டியல் கொடுத்ததில்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு மனக்கண்ணில் யோசிச்சு பாருங்க. நான் எழுப்பினால் காலையில் எழுப்பினது முதல் தூங்க போகின்ற வரைக்கும் நான் யோசிக்கிறதும் நான் பேசுறதும் எதை பத்தி? மறுமை என்ற அந்த சிந்தனை என்பது நம்மிடத்தில் எடுக்கப்பட்டு விட்டது. உலகத்துடைய இன்பம், இன்றைக்கு என்ன செய்யறது, என்ன சாப்பிடுறது, குடிக்கிறது, நாளைக்கு எங்க போறது, எங்க ட்ரிப் போறது, என்ன வாங்குறது, என்ன உடுக்கிறது, என்ன ஆர்டர் பண்றது, இன்னைக்கு அதான் யோசிக்கும். மிச்சம் பேருக்கு இன்னைக்கு ஓர்டர்ஸ், எதை எடுத்தாலும் ஓர்டர்ஸ். ஏன்னா ஃபேஸ்புக்கில் ஒன்றை பார்க்குற, டிக்டாக்ல பார்த்தாச்சு, இது வந்து அந்த ஐட்டம் பார்த்தீங்க, இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டர் பண்ணி தள்ளியாச்சு. மாப்பிள்ளையுடைய கெப்பாசிட்டியை பார்க்கறது கிடையாது. நம்மளோட மாப்பிள்ளையோட பிஸ்னஸ் என்ன, ஒரு நாளைக்கு வருமானம் என்ன, அவருக்கு மாதாந்தம் எவ்வளவு கிடைக்குது, அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஆர்டர் பண்ணியாச்சு. 2000, 5000, 10,000 ஆர்டர் பண்ணியாச்சு. அங்கே அந்த ஒரு ட்ரெஸ் எல்லாட்டும் தாராளமா அடுக்கி வச்சுக்கிறாங்க. ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒவ்வொரு வீட்லையும் அலுமாரியில் அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. ஆனாலும் நமக்கு புதிய புதிய மாடர்ன் வர 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 இன்றைக்கு ஆர்டர் பண்ணி அது உடுப்போடும் என்ற ஆசை தான் இருக்கு. போதுமன்ற மனம் இன்னைக்கு எடுபட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கினன் நஃப்ஸ் வரும், அதுக்கு அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. யா அல்லாஹ் எனக்கு போதுமன்ற மனத்தை தா என்று அதுக்கு நம்ம துஆ செய்யணும். அல்லாஹ்ட்ட அந்த கினன் நஃப்ஸ்ன்றது, அதாவது அதிகமாக பொருளாதாரத்தை சேர்ப்பது என்பதல்ல உண்மையான செல்வந்தன். உண்மையான அந்த ரிச் மேன் யார் என்றால் உள்ளத்தால் அவன் ரிச் ஆகும், உள்ளால அவன் ரிச் ஆகும். அவனோட மனம் வந்து இது எனக்கு போதும், இந்த வாழ்க்கை எனக்கு போதும், எனக்கு இப்ப கிடைச்சிக்கிறது போதும், இந்த வருமானம் போதும், இப்படியே நினைச்சு வாழ்ந்து பாருங்க. அதுக்கு மேல உள்ளதெல்லாம் உங்களுக்கு அது பரக்கத்தா தான் இருக்கும், இன்பமாகத்தான் இருக்கும். எப்ப நம்ம குறை சொல்ல மாட்டோம். நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பதை நான் கண்டேன் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரத்துல அன்றைக்கு சஹாபிய பெண்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஏன் யார் ரசூலுல்லாஹ் பெண்கள் அதிகமா இருக்கிறத கண்டீங்க? அப்பதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஏன்னா அவங்க தக்ஃபுர்னல் ஆஷியர், கணவன்மாரை திருப்திப்படுத்துறாங்கல்ல. கணவன்மார் எதை கொடுத்தாலும் என்னத்தை கிழிச்சிட்டீங்க, என்னத்தை செஞ்சிட்டீங்க, உலகாலம் வாழ்ந்த வாழ்க்கை 25-30 வருஷம் வாழ்ந்தீங்க, என்னத்தை வாங்கி போட்டீங்க, இந்த பக்கத்து வீட்டுல பாருங்க அவ வாழ்ற வாழ்க்கை, அவ அங்க போறா, இங்க போறா, ட்ரிப் போறா, பேங்காக் போறா, சிங்கப்பூர் போறா, உம்ரா போறா, நீங்க ஒரு இடம் கூட்டி போறீங்களே. ஏன்னா மாப்பிள்ளைய உடனே என்ன செஞ்சிருந்தது, அவரை பத்தி உடனே ஒரு டேமேஜ் பண்றது. மாப்பிள்ளையுடைய வருமானம், அவருடைய இதை பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது. அவரை வியாபாரம் எப்படிங்கன்னு யோசிக்கிறது கிடையாது. அப்ப நம்ம ஒரு கட்டத்தில் இவ்வளவு காலம் நம்மளை நல்ல முறையில வாழ வச்சாரு, நம்மளை நல்ல சந்தோஷமாக வாழ வச்சாரு, அவரோடாக நம்ம அதாவது புள்ள ஊட்டி நமக்கு கிடைச்சிருக்குது. அப்ப இதை நிம்மதியாக வாழ வைத்து நம்ம அழகான முறையில நிம்மதியா வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கு நாம ஞாபகத்து அதை அந்த அருளை நினைவு கூறாமல் கணவனை நாம எப்பெல்லாம் இப்படி பேசுறோமோ அதன் ஊடாக அந்த பெண்கள் நரகத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட நரக வாழ்க்கை தேவையான நமக்கு. அப்ப நம்மளோட கணவனை நம்ம இப்படி சீன்னு பேசிட்டாலே அவரு உலகாலம் செஞ்ச இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் நம்மளுக்கு தேடி தந்திப்பார். ஒரு கட்டத்தில் அவரால் முடியாத பொழுது நம்ம அவரை அப்படி பேசிட்டோம்னா அந்த வார்த்தை தான் நம்ம நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா. நம்ம எவ்வளவு பயப்படுவோம். ஆகவே உலகத்தில் நாம் வாழ்ற பொழுது சில பொழுது அதுக்கு விதிவிலக்கா சில கணவன்மார் இருப்பாங்க. எல்லாருமே 100% அல்ல, மனிதன் தானே, மனித இயல்புல பிள்ளைகள் தவறுகள் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் கணவன்மார்களை பொறுத்தல் நம்ம வாழ்க்கையேண்டு வந்து விட்டால் அங்கே ஒரு புரிந்துணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். 2 பேருக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒரு தந்தையோடும் அதாவது நம்முடைய பேரண்ட்ஸோடு இருக்கிற நேரத்தில் இந்த வாழ்க்கை என்பது வேறு. இப்ப திருமணம் என்ற அந்த வாழ்க்கைக்குள்ள அந்த லைஃபுக்குள்ள வந்தால் வாழ்ற வாழ்க்கை என்பது வேறு. நம்முடைய தாய் தகப்பனும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் நம்ம கேட்டா வாங்கி தந்திருப்பாங்க. அதான் உண்மை. அவங்களோட கஷ்டத்தை அவங்க நம்ம காட்டுறது கிடையாது. தாய் தகப்பனை பொறுத்து நம்ம புள்ள கேட்குதுன்னு தான் யோசிப்பாங்க. நம்மளோட புள்ள கேட்கறது போது அந்த ஆசையை நம்ம என்ன செய்யக்கூடாது, தட்டிடக்கூடாது, அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சு நமக்கு ஏதாவது கடன் பட்டு சரி அதை செஞ்சு தந்துருவாங்க. இதே போன்ற ஒரு லைஃப நம்மோட கணவன் மனைவி வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்க கூடாது. அது உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல். ஏன்னா கணவனுடைய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கும் இல்லை என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் இருந்தால் நமக்கு வாங்கி தருவார், இல்லாவிட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வாழ பழகிக்கணும். ஆக இந்த போதுமன்ற மனமான ஒரு வாழ்க்கை என்பது ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய ஒரு அடித்தல். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் அன்றைக்கு இருந்த பெண்களும்
இன்றைக்கு உள்ள பெண்களுடைய நிலைமையை நாங்கள் பார்த்தால் இன்றைக்கு நாங்க ஏதோ ஒரு அடிப்படையில் ஞாபகத்தால் கூடிய சமூகம். அன்றைக்கு இருந்த அந்த கஷ்டம் இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு அவங்க அனுபவிச்ச துன்பங்களை நாங்க யாரும் அனுபவிக்கல. கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, தாய் தகப்பனை இழந்து, தன்னந்தனியாக சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, குடிப்பதற்கு இல்லை, ஒழுங்கான ஆடை இல்லை. அவ்வளவு கஷ்டத்திலையும் இஸ்லாத்தை பேணினாங்க. இஸ்லாத்துடைய அந்த வரம்புகளை அவங்க மீறல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அத்தனையுமே அவர்கள் ஃபாலோ பண்ணினார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஜிஹாதுல கூட தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தியாக போராட்டத்தில் கூட யார சொல்லுவா நாங்க பங்கு கொள்ளலாமான்னு கேட்கிறாங்க. பெண்கள் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுக்கு ஜிஹாத் ஹஜ்ஜுன் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு தான், அதுதான் உங்களுக்குரிய ஜிஹாத், நீங்க யுத்தத்துல கலந்து கொள்ளக்கூடாது அப்படி என்று ரசூலுல்லாஹ் சட்டத்தை விதிச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆர்வம். ஒழுங்கான சாப்பாடு இல்ல, குடிப்பதற்கு சரியான பானங்கள் இல்ல, சரியான வீடு வசதி இல்லை. அன்னைக்கு நம்மளை போல இந்த கரண்ட் வசதிகள் அதெல்லாம் இல்லாத காலம். ஆனால் தீனை தீனாக பின்பற்றினார்கள். தீன் அவர்களிடத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்தது. தீனை நேசித்தார்கள், நபியை நேசித்தார்கள். நபியுடைய கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை எடுத்து நடப்பதிலே மிகப்பெரிய ஆர்வம் அவரிடத்தில் இருந்தது. அப்ப இந்த ஆர்வம் எங்களிடத்தில் இருக்குதா? இன்னைக்கு நாங்க எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்திச்சாலே எங்களிடத்திலே மாற்றம் வரும். ஆகவே அல்லாஹ் எங்களுக்கு நிறைய அருள்களையும் ஞானத்துகளையும் செய்திருக்கிறார் சகோதரிகளே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக, மறுமை நோக்கிய ஒரு சாலிகான பெண்கள் என்பவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்கள் என்ற ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தினாங்கண்டா, அந்த சாலிகான பெண்ணாக நான் மாறுவதற்கு என்ன வழிகளை நாம் செய்ய முடியுமோ அது அத்தனையும் செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும். எங்களுக்கு அது பொறுப்பு கொடுக்கப்பட்டீங்க. மார்க்கத்தோடு தீனோடு வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல கைடன்ஸ்களை வழங்க வேண்டும், நல்ல வழிகாட்டுதலை காட்ட வேண்டும். நாங்கள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு சீரியல்களை பார்த்து கொண்டு, படத்தை பார்த்து கொண்டு பிள்ளைகளை குர்ஆனை ஓதுன்னு சொன்னால், ஒரு பக்கத்துல டிவி ஓடிக்கொண்டிருக்குது, பிள்ளைகிட்ட சொல்லது மகரிபான்னு குர்ஆனை ஓதுன்னு இவங்க டிவி பார்த்து கொண்டிருப்பாங்க. காலை முதல் மாலை வரை நம்முடைய வீட்டுல சீரியல் ஓடிக்கொண்டிருக்குது. நாடகம் பார்க்கிறோம். வீட்டுல எந்நேரம் பார்த்தா 24 hours மியூசிக், பாட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு சில இடங்கள் அது குறைஞ்சி இருந்தாலும் இன்னும் சில வீடுகள் இன்னைக்கு அது போன்கள்ல எல்லாருமே சர்வசாதாரணமாக மூழ்கி இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு நிறைய வீடுகள் அமைதி போல இருக்குது. பார்த்தா எல்லாரோட வீட்லயும் ஹெட்செட், காதுல எல்லாரோட காதுலயும் ஹெட்செட், அதை வச்சுக்கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ், எங்க வீட்டுல ஒரு சத்தமும் இல்லை. நாங்க டிவி எல்லாம் போடுற நேர காலத்துல எல்லாம் தூங்கிறது. பார்த்தா எங்க தூங்க போறாங்க? பெட்டுக்கு போனால் எல்லாரோட காதுலயும் ஹெட்செட், போன்ல இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், எல்லாத்தையும் பார்க்கறான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனா இன்னைக்கு நவீன உலகம், இன்னைக்கு யூதர்கள் நம்மளை திட்டமிட்டு வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்? யூதர்கள் நம்ம வெறுக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு காசாவுல அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை. அங்க பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இனி ஆக்கள் இல்லைங்க. அவங்களுடைய சொத்து, அதாவது அவங்களுடைய வீடுகள் எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டு எல்லாம் டெஸ்ட்ராய், எல்லாமே அழிச்சு போட்டாங்க. இனி அவங்களுக்கு ஒரு இடம் ஒன்று கிடையாது. எத்தனையோ 1000 குழந்தைகள் ஊனமுற்றவர்களாக இருக்கிறாங்க. அதை ரீபில் பண்றேன்னா கிட்டத்தட்ட 30-40 வருஷம் போகும். அந்த காசாவை திருப்பி எடுக்கிறேன்னு சொல்றேன், திருப்பி புனர்நிர்மாணம் செய்யறாக இருந்தால். இவ்வளவு பெரிய துன்பங்களோடு அந்த சமூகம் அவ்வளவு பெரிய துன்பங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பின்னணி யாரு? யூதர்கள். யூதர்கள், இந்த இஸ்ரேல் சொல்லக்கூடிய அந்த யூதன், அந்த சமூகம் தான் ஒரு மைனாரிட்டி சமூகம். உலகத்துல 1.5 கோடி பேர் இருப்பாங்க. ஆனால் உலகத்தை ஆட்டி வைக்கிற சக்தியாக அவங்க தான் இருக்கிறாங்க. அவன்ட கலாச்சாரம் தான் இந்த உலகம் எல்லாம் போய் கொண்டிருக்கின்றால், இன்றைக்கு அந்த கலாச்சாரத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கொண்டு அவன் கண்டுபிடிச்சு நமக்கு தர்றவைகளை எல்லாம் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சு கொண்டு எப்படி நம்ம அல்லாஹோட உதவியை எதிர்பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நாங்க காசாவில் நடக்கிற அநியாயம்னு சொன்னா நாங்க இன்னைக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறதும் அநியாயம் தான். நம்முடைய வீட்டுக்குள்ள இந்த யூதன கலாச்சாரத்தை உள்வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு எங்களோட பிள்ளைகள் கூட சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, தூங்குவதாக இருந்தாலும் சரி, யூதன் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்புகளோடு தான் தூங்குகிறது. இன்னைக்கு சாப்பிட கொடுத்தாலும் பிள்ளைக்கு ஒரு கேம் ஒன்று போட்டு கொடுத்தா தான் அந்த கேமை பார்த்து கொண்டே விளையாடி அது என்ன தின்னுது அதுக்கே தெரியாது, வாயில போட்டுடுறாங்க மாமார். ஏன்னா உள்ள அலாம இருக்கும். உள்ள அலாம இருக்கணும்னா ஒரு மியூசிக்கை போட்டு கொடுத்துறாங்க, டிவி ஒன்று போட்டு கொடுத்துறாங்க. அந்த புள்ள சும்மா சாப்பிட எடிக்டட். இப்போ எல்லா பிள்ளைகளுமே அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் போனை கொடுத்தால் தட்டினால் யூடியூப் எங்க இருக்குன்னு தெரியும், ஃபேஸ்புக் எங்க இருக்குன்னு தெரியும்.
இந்த சின்ன பிள்ளையோட கையில போன கொடுத்தா தெரியும். பாஸ்வேர்டை உடைக்கிற அறிவு இன்னைக்கு பிள்ளைகள்ட்ட இருக்குது. நம்ம எத்தனை பாஸ்வேர்டை போட்டாலும் ஒரு தரம் பார்த்துட்டு அடுத்த தரம் அந்த பிள்ளை பாஸ்வேர்டை கணக்கா கிளியரா உடைச்சிது. அந்த அளவுக்கு இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய மூளைகளை எல்லாம் எடிக்டட் பண்ணப்பட்டு இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் கவரப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு யூதர்கள் கூட கேமை கண்டுபிடிச்சவங்க தான். ஆனா அவங்கள பிள்ளைகளுக்கு கேமை கொடுக்க மாட்டாங்க. அவன் அதை தடை செஞ்சு வச்சிருக்கிறான். ஆனா நம்மளை சீரழிக்கிறான். இஸ்லாமிய சமூகத்தை சீரழிக்கணுமாக இருந்தால் இவர்களை இஸ்லாத்திலிருந்து கலட்டணும் என்பது அவங்களோட தியரி. முஸ்லீம்களை இந்த உலகத்திலே சீரழிக்கணும், முஸ்லீம்களை இந்த உலகத்திலும் கேவலப்படுத்தணும், மறுமையிலே கேவலப்படுத்தணும் என்றால் இவர்களை தீனை விட்டும் தூரமாக்கணும் என்பது ஜியோனிஸ்டுகளுடைய மிகப்பெரிய கொள்கை. ஜியோனிஸ்ட் என்றதுதான் யூத சமூகத்திலே மிக அதாவது கெட்ட ஒரு கூட்டம் என்றால் இந்த ஜியோனிஸ்ட். ஆனால் தான் இந்த இஸ்ரேல் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவன். அப்ப யோசிச்சு பாருங்க சகோதரிகளே, இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு 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 தந்திரம் எங்களை சூழ நடந்து கொண்டிருக்கண்டா நாங்க அதுல எல்லாரும் ஒரு விழுகிறோம்னு சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் யோசிச்சு பாருங்க. அப்ப இங்க மிக கவனமா இருக்கும். யூதன் கணக்கான முறை திட்டமிட்டு வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு எங்களோட உடுப்பு எடுத்து பாருங்க. அபாயா என்றது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, அபாயா என்பது கூட எங்களுடைய உடம்பை மறைப்பதற்கு தான் அபாயா. அதுக்கு கருப்பு தான் இருக்கணும் என்பதல்ல. அது எந்த கலர்ல போட்டாலும் சரி, உங்களோட உடம்பை மறைக்கக்கூடிய ஒரு பெகியான ஒரு ஆடையாக இருந்தால் போதும். ஆனா இன்றைக்குள்ள அபாய பாருங்க, பட்டர்ஃபிளைன்றான், ஓப்பன்றான், அந்தன்றா இதன்றான், பார்த்தா எல்லாம் இப்படி திறந்துட்ட காத்தொண்டு அடிச்சா விளங்கு. காத்தொண்டு பலமா அடிச்சா எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு பிடிச்சி வைப்பாங்க. ஏன்னா அவ்வளவு துண்டு உண்டா பறக்குது. என்ன டிசைன் அபாயா, புதிய மாடர்ன் அபாயான்ற என்ன சொல்லுவாங்க, கைக்குள்ள பொத்து எழுமாம். அந்த அபாயம் இப்படி கைக்குள்ள பொத்து எழுமா, அதை உடுப்பா கைக்குள்ள பொத்துற அளவுக்கு அபாயம். ஏன்னா அவ்வளவு சாஃப்ட், உங்களோட உடம்பு உள்ளுக்கு இருக்கிற அவ்வளோத்தை வெளியே காட்டுது என்றால் இது என்ன அபாயம். அப்ப அதை விட ஒரு சிறந்த நல்ல முறையில போட்டி அழகா உடுக்கக்கூடிய அந்த உடுப்புகள் அது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு காலத்துல பெண்கள் சாரி உடுப்பாங்க, அவங்க இடுப்பை கூட காட்ட மாட்டாங்க. ஆனா பிறகு எப்படி மாறிச்சுன்னா சாரி உடுக்கிற இடுப்பை காட்டுறதுக்குண்டே அது வந்துச்சு, அது மாறிச்சு. ஆனா உண்மையிலே ஒரு உடம்பை சுத்தி அழகான முறையிலே உடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆடையாக இருந்தாலும் அது அவர்களுக்குரிய பாதுகாப்பான ஆடை தான். இப்படித்தான் உடுக்கணும் என்பது அல்ல. ஆனால் இன்றைக்கு இந்த அபாயாண்ட கலாச்சாரம் கூட இன்னைக்கு அதாவது யூதனுடைய ஒரு திட்டத்தின் பேரால் இன்னைக்கு மாற்றப்பட்டு இன்னைக்கு அபாயாக்களுக்குள்ளே எத்தனை வகையான டிசைன்கள் எங்களுடைய உள்ளுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகளை வெளியிலே தெரியுதவர். இந்த அளவுக்கு உள்ளாடைகள் கூட வெளியே தெரியுது. அவ்வளவு ஃபிட்டா உடுக்குறான். ஃபிட் அபாயா தவிர்த்து கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்களே இல்லையா, அதாவது முமீலாத்துன் மாயிலாத்துன், சில பெண்கள் ஆடை அணிவார்கள், நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்திருப்பாங்க, ஆடை அணிந்தும் நிர்வாணிகள் என்று அவர் சொல்லுவார். இவங்க சுவர்க்கத்துடைய வாடையை நுகர முடியாது, சுவர்க்கமே நுழைய முடியாது அப்படின்னா சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது நாங்கள் சொல்லுவோம். அப்ப சுவர்க்கம் யோசிப்பாங்க யார் அவங்க. அப்ப இந்த ஆடையால நம்ம அல்லாஹ்விடத்துல அதாவது இப்படிப்பட்ட ஒரு அதாபை நம்ம பெறணுமா? அப்ப நம்மட ஆடையை கொண்டு நாங்க மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக ஆடை அணிவதல்ல, நம்முடைய உடம்பை மறைப்பதற்கு தான். இன்னைக்கு பெண்களாகிய நாங்கள் இந்த விஷயத்தில் மிக கவனம் சொல்ல, குடும்ப வாழ்க்கையில மிக கவனமானது. நாங்க திருமணம் வாழ்ற நேரத்தில் எங்களுடைய கணவனை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் மிக முக்கியமானது. நாங்க வெளி உலகத்துக்கு எங்களுடைய அலங்காரத்தை காட்டுறதில்லை. அலங்காரம் காட்டப்படணும் கணவனுக்கு தான். கணவன் தான் எங்களை பார்த்து ரசிக்க வேண்டும், எங்களுடைய உடுப்பை பார்த்து எங்களுடைய அழகை பார்த்து ரசிக்கணும். ஆனால் இன்றைக்கு பெண்கள் வெளியில தான் பூக்கள் என்ன செய்யறாங்க, நல்ல மனமா பூசி கொள்றாங்க, நல்ல வேண்டிய கிரீமை பூசுறாங்க, எல்லாம் செஞ்சு கொள்றாங்க, பவுடர் அள்ளி பூசுறாங்க, எல்லாம் பூசி கொண்டு வெளியில பூக்களை மட்டும்தான். ஆனால் வீட்டுக்குள்ள வைக்கக்குள்ள பழைய உடுப்பு தான் வைக்கிறது. அப்ப மாப்ப எப்பல வந்தாலும் இவளை பார்க்கக்குள்ள இவ ஒரே அடுப்புங்கரையில், இவட உடுப்பை பார்த்தா ஒரே உடுப்பை தான் வச்சு கொண்டு இருக்கு, அதைத்தான் மாறி மாறி உடுக்குறது. ஆனா உடுப்பு இருக்குது வேண்டிய மட்டும், வீட்டுல சுத்தம் இல்லை, ஒழுங்கான உடுக்கிறது இல்லை. இப்படி இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கும். அப்ப இதெல்லாம் நிச்சயமாக பெண்கள்கிட்ட மாற்றம் பெறும். நீண்ட வரலாறுகள் இருக்குது, நேரம் போதாது. உண்மையிலே சஹாபிய பெண்கள் எப்படி அந்த சஹாபாக்களை திருப்திப்படுத்தி வாழ்ந்தாங்க. ஆடை இல்லாத காலத்துல, அன்றைக்கு உள்ள அவ்வளவு பெரிய அதாவது வசதி வாய்ப்பு இல்லாத காலத்திலும் தன்னுடைய கணவனை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்தாங்க. அதில் அவர்கள் இன்பம் கண்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே நாங்க நிச்சயமாக எதிர்காலம் என்பது இன்னும் கொஞ்ச காலம் வாழ போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் யோசிக்கும். நம்ம இந்த இடத்துல இருந்து போற நேரத்துல நம்ம யோசிச்சோம், நம்முடைய வாழ்க்கை நான் யாருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கேன், யாருக்காக நான் வாழணும்.
இப்ப நான் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் யாருக்காக வாழணும், இதை மட்டும் 2 கேள்விக்கு நீ ஆன்சரை தேடுங்க. நம்மளோட வாழ்க்கை இறைவனுக்காக வேண்டி மட்டும்தான். இன்னைக்கு நம்ம யாருக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு உலகத்துக்காகவும் பக்கத்து வீட்டுக்காரனுக்காகவும் ஊருக்காக வேண்டியும் அவருக்காகவும் இவருக்காகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. யார் எதை சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கை இறைவன் அல்லாஹ் உடைய தூதர் சொன்ன அடிப்படை நான் வாழ வேண்டும், இதற்கு கூட இடத்தில் மாற்றம் வர வேண்டும், நான் 5 நேரம் தொழ வேண்டும். மிக முக்கியமாக தொழுகையை கைவிடாது. பெண்களாகிய நீங்கள் வீடுகளில் தொழுகை உரிய நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் தொழுங்க, முன்பின் சுண்ணத்துகளை தொழுது கொள்ளுங்க, உங்களுடைய பிள்ளைகளை தொழ பழக்குங்க, உங்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. சுத்தம் என்ற ஒரு விஷயத்தை அடிக்கடி பேணுங்க. நீங்க வாழ்ற இடம் சுத்தமா இருக்கணும், உங்களோட ஆடை சுத்தமா இருக்கணும், நீங்க சாப்பிடுகின்ற சாப்பாடுகள் சுத்தமாக இருக்க வேண்டும், உங்களோட பிள்ளைகளை சுத்தமாக வச்சிருக்க பாருங்க. இப்படி சுற்றுச்சூழல் சுத்தமா இருக்க வேண்டும். நாங்க 4 சுவர் மட்டுமல்ல, நம்மள முன்பின் பக்கத்து வீடு எல்லாமே அது சுத்தமாக இருக்கும் நினைங்க. நம்ம எதை விரும்புகிறோமோ அதை மற்றவர்களுக்கு நாம் நேசிக்காத வரைக்கும் நாம் உண்மையான பூமியாக முடியாது என்று சொன்னாங்க. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு எதை விரும்புகிறோமோ அதைத்தான் மற்றவங்களுக்கு நாம் விரும்புறவங்களாக மாறும். நமக்கு யாரும் தீங்கு செய்யறது நம்ம விரும்ப மாட்டோம், நமக்கு யாரும் கெடுதி செய்யறது நம்ம விரும்ப மாட்டோம், நம்மளுக்கு யாரும் ஏசுறதை விரும்ப மாட்டோம், நம்மளை ஏமாத்துறத யாரும் விரும்ப மாட்டோம். அப்ப நம்ம எதெல்லாம் விரும்ப மாட்டோமோ அது மற்றவர்களுக்கு நிகழக்கூடாது என்ற விஷயத்திலும் கவனம் செலுத்துவோம். அப்படி வாழ்ந்து பாருங்க, நிச்சயமாக அந்த வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் வரும், நிச்சயமாக புரிந்துணர்வு வரும், எங்களை மற்றவர்கள் மதிக்க தொடங்குவார்கள். ஆகவே நாங்க நல்ல பழக்கங்களை ஏற்படுத்துங்க, உங்களை அண்டை வீட்டாரோடு நல்ல முறை நடந்து கொள்ளுங்க. மிக முக்கியமான பகுதி எங்களுடைய பக்கத்து வீடுகளோடு அழகான தொடர்புகளை வச்சுக்கொள்ளும். நல்ல தொடர்பு மார்க்க அடிப்படையில நாங்க தொடர்புகளை வச்சு கொள்ள வேண்டும். எங்களால் முடிஞ்ச உதவிகள் அவர்களால் செய்ய முடியுமா செய்ய வேண்டும், இல்லாட்டி யாருக்கும் உபத்திரமாக நடந்து விடக்கூடாது. ஏனால் எங்களுடைய பக்கத்து வீடுகளை நாம் அவர்களோடு அழகான முறை நடந்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறும். அது மறுமைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக முடியும். அல்லாஹ் தாலா அனைவருக்கும் எதை எதை கேட்டோமோ அந்த அடிப்படையிலே நாங்கள் செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைப்பதற்கு என்னென்ன முயற்சிகளை நம்மால் எடுக்க முடியுமோ அந்த முயற்சிகளை நாம் ஒவ்வொருவரும் சுயமாக நின்று எங்களை நாங்கள் இரவிலே தூங்குவதற்கு முன்னால் கொஞ்சம் நேரம் இருந்து யோசிச்சு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் என்னிடத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நான் முஹாசபா, நான் என்னென்ன பாவம் செய்கிறேன், ஒரு நாளைக்கு எத்தனை பாவம் என்னால் நடக்குது, இதை நான் குறைக்க வேண்டும், என்னுடைய விவாதத்தில் எவ்வளவு குறைவு இருக்காத யோசிங்க. ஒவ்வொரு நாளும் இரவில் இருந்து யோசிச்சு கரெக்ட் பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் கரெக்ட் பண்ணி மாற்றத்தை கொண்டு வாங்க. அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை ஏற்படுத்துவான். மறுமை வாழ்க்கை நமக்கு செழிப்பாக மாறும். அடிக்கடி அல்லாஹ்ட தௌபா செய்யுங்க. ஏன்னா மனிதர்கள் நம்ம தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்விடத்தில் இரவு நேரத்தை எழுதி கையெழுதி, அல்லாஹ் நான் இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை நிறைய நான் உனக்கு மாற்றம் செஞ்சுட்டேன், நிறைய தவறு செஞ்சிருப்பேன், நிறைய உன்னுடைய வணக்க வழிபாட்டுகளை குறை வச்சிருப்பேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சு. அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீம், அல்லாஹ் இரக்கம் உள்ள. நம்மகிட்ட இணை வைப்பு கிடையாது, நம்ம ஷிர்க் செய்யறது கிடையாது, பித்அத் செய்ய மாட்டோம். ஆனால் அல்லாஹ் நம்மளோட பாவங்கள் நடந்தீங்க, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய சுவர்க்கத்தை தருவான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கக்கூடியவர்களாக, அதை மன்னிப்பு தேடுகிறவர்களாக நம்மளை நாம் மாற்றுவோம். ஏன்னா அல்லாஹ் அதை விரும்புறான். யுஹிப்பு தௌவாபீன், தௌபா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்ட கையேந்திட்டு ஒரு புதிய ஒரு லைஃபுக்கு நாங்கள் மாற வேண்டும். இதுக்கு பிறகு நம்ம வாழ்ற வாழ்க்கை என்பது இன்ஷா அல்லாஹ் மர்மை என்ற ஒரு வாழ்க்கைக்காக அங்கே நாம் நபியை காண வேண்டும், சுஹதாக்களை காண வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை சந்திக்க வேண்டும், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நான் அடைய வேண்டும். அதுதான் என்னுடைய லட்சியம் என்ற ஒரு அந்த நோக்கத்தோடு வாழ்ந்து பாருங்க. அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செழிப்பு இருக்கும், விட்டு கொடுப்பு இருக்கும், தாராள மனப்பான்மை இருக்கும், எல்லோரும் நேசமாக பழவீங்க, யாரும் சண்டை பிடிக்க மாட்டோம். அல்லாஹ் தான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மறுமை வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சுவர்க்கத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.